ட்ரம்ப் வந்து நான் டாரிஃப் போடுவாரு, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்பாரு. கரெக்டா முன்னாடி நாள் நைட் வந்து அதை மாத்திருவாரு. இன்னொரு 15 நாள் டைம் கொடுக்குறேன், 6 மாசம் 30 நாள் டைம் கொடுக்குறேன்னு மாத்திருவாரு. இன்ஜின் எப்படி இருக்குங்கிறது தான் பொறுத்து தான் ட்ரெயினோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் மோடிங்கிற ஒரு ஃபேஸ், அவரோட டைனமிக் லீடர்ஷிப். அதனால தான் இன்னைக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து இது நீங்க இவ்வளோ நம்ம பேசுறோமே, இப்போ ஓட்சோரின்னு ராகுல் சொல்றாரு. இப்போ அடுத்து வரப்போற தேர்தல் பீகார். அதுல வந்து ஒரு பார்ட்டியோட லட்சணமும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2013 ஜெயிக்கும் போதும் 2015 ஜெயிக்கும் போதும் அவங்களுக்கு ஒன்றும் பூத் ஏஜென்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து பல மாநிலங்கள், இன்னைக்கு அவங்க ஒரு 7-8 மாநிலங்கள் தவிர தமிழ்நாடு மாதிரி முழுக்க கூட்டணி கட்சியை மாத்திரமே நம்பி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து கடந்த ஒரு மாசமா இந்த ஓட்சோரின்னு இந்த கேம்பெயினையே மாத்திட்டாங்க. ஆனா அடிமட்டத்துல பாத்தீங்கன்னா அத வந்து எல்லா கட்சிகளும் நிராகரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சிரிக்கிறாங்க. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாள் பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு பெருமை மிகுந்த நாள் அப்படின்னு பாக்குறோம். காரணம், டூர் போவதற்கே பெயர் பெற்ற நம்மளுடைய பிரதமர் அவரும் ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. அண்ட் டூர் போறதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னு பெயர் பெற்ற நம்முடைய தமிழக முதல்வர் அவரும் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறாரு. ரெண்டு பேருமே இந்தியாவுக்கான ஒரு வளர்ச்சி, தமிழகத்துக்கான வளர்ச்சி அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் இருக்கிறார். ஆனால் பெயர் என்னவோ, வெளிச்சம் என்னவோ, அந்த ஹைலைட் போக்கஸ் எல்லாமே மோடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் மீது தான் இருக்கிறது. காரணம், உலக அளவில் இந்தியாவுக்கு மீதான அந்த பிரஷர், அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப்புடைய தனிப்பட்ட அந்த டாரிஃப்ஸ் முதற்கொண்டு சைனா மற்றும் இந்தியா ஒன்றாக சேர்ந்து வருகிறதா அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது மோடி அவர்கள் பிரம்மாண்டமாக கெத்தா ரஷ்ய அதிபர் புட்டினோட கை கொடுத்து வராரு, ஜின்பிங்கோட கை குலுக்கி பேசுறாரு, சிரிச்சு பேசுறாங்க. உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்த ஒரு புகைப்படமாக இன்று வெளியானது. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்து ஜியோ பாலிடிக்ஸ் பத்தியும் பேசியிருக்கோம். சைனா, இந்தியா, ரஷ்யா, ஆர்ஐசின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு எப்படி வலிமையாக போகிறது, டொனால்டு ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு தலைவலி கொடுக்க போகிறதுன்றதெல்லாம் நிறைய பேசியிருந்தோம். இன்னைக்கு அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்றத நான் ஷுவரா சொல்றேன். நம்முடன் அந்த எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுக்கறதுக்காக ஜியோ பாலிடிக்ஸ் மற்றும் லோக்கல் பாலிடிக்ஸ் இரண்டையும் கலந்து அடிக்கக்கூடிய நம்முடைய பார்த்தசாரதி சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் 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 நேயர்களுக்கு வணக்கம் சார். முதல்ல நம்ம பழைய வீடியோல இருந்தே வருவோம். பழைய வீடியோ பார்த்த நேயர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த எஸ்இஓ பத்தி நம்ம எந்த அளவுக்கு டீடைல்டா போட்டிருந்தோம். அது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம தனியா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த மீட்டிங் மூலமா என்னென்ன பெனிஃபிட் வரப்போகுதுன்றது பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கணிப்பு கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மோடியோடைய அந்த ராஜதந்திர முயற்சிகள் பலன் அளித்ததா நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா மிகப்பெரிய பலன் அளிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்னன்னா வந்து ஒரு 3-4 மாசம் முன்னாடி நம்ம ராஜ்நாத் சிங் போன போது அங்க வந்து இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட்டமைப்பு, இதே எஸ்சிஓ கூட்டமைப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்காக நடந்த போது அவங்க வந்து அப்ப அந்த இது பெஹல்காம் டெரர் முடிஞ்சது, அவங்க முடிஞ்ச அப்புறம் நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து அவங்க அந்த பெஹல்காம் டெரர் பத்தி இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மாத்திரம் இல்ல, கிராஸ் பார்டர் டெரரிசம், டெரர் பர்பட்ரேட்டர்ஸ், டெரர் சப்போர்ட்டர்ஸ்னு அந்த டெரரிசம்குள்ள இந்த எக்கோ சிஸ்டத்தையே வந்து நம்ம வந்து கண்காணிக்கணும், அதை பயங்கரமா எதிர்க்கணுங்கிற மாதிரி ஒரு அந்த கூட்டமைப்பு ஜாயிண்ட் டிக்ளரேஷன். இவ்வளவு ஷார்ட் டைம்ல அந்த மாற்றத்துக்கான காரணம், ராஜ்நாத் சிங் போன போது அது வலுக்கட்டாயமா மறுத்த சீனா இன்று அந்த அவங்க இடத்துலயே உட்காந்து மோடி அவர்கள் பாகிஸ்தானை மறைமுகமா சாடுற வரைக்கும் பொறுமையா வேடிக்கை பாக்குறாங்க. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா இதுல வந்து அப்போ வந்து அந்த ட்ரம்போட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் எல்லாம் எல்லா கண்ட்ரீஸையும் போய் சேரல. ஏன்னா எல்லாரையும் வந்து உண்மையிலேயே பாதிக்க ஆரம்பிக்கல. ட்ரம்ப் வந்து நான் டாரிஃப் போடுவாரு, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்பாரு. கரெக்டா முன்னாடி நாள் நைட் வந்து அதை மாத்திருவாரு. இன்னொரு 15 நாள் டைம் கொடுக்குறேன், 6 மாசம் 30 நாள் டைம் கொடுக்குறேன்னு மாத்திருவாரு. ஆனா இது போக போக இந்த இப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஹிட் ஆக ஆரம்பிச்ச உடனேயும் எல்லாருக்குமே என்ன ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா இதை வந்து தனியா தாக்க முடியாது அப்படின்னு. இன்னைக்கு நியூஸ்ல வருது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா
ஜப்பானுக்கு நம்ம பிரதமர் போறதுக்கு முன்னாடி நாள் ஜப்பானோட ட்ரேட் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவுக்கு போய் சைன் பண்றதா இருந்தது. அது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்ன நியூஸ் வருதுன்னா, அவங்க ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னா, ஜப்பானுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோங்கிற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். அது போடல, அதை சைன் பண்றதுக்கு தான் இவங்க போறாங்க, அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு தான். ஆனா அவங்க உள்ள என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்மள இவ்ளோ அவமானப்படுத்தி ஒரு டீல் போடுறாங்களே அப்படிங்கும்போது, நமக்கு வந்து ரைட் ராயலா நமக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு கண்ட்ரி கிட்ட நம்ம எல்லாமே கொடுப்போமே, கொடுத்து நம்ம அங்க டெவலப் பண்ணுவோம். அவங்களோட இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து இந்த லெகசி செமிகண்டக்டர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இன்னைக்கு NVIDIA அந்த மாதிரி போன்ற மாடர்ன் செமிகண்டக்டர்ஸை விட இன்னைக்கு பழைய செமிகண்டக்டர்ஸ் இன்னும் பல ப்ராடக்ட்ஸ்ல யூஸா இருக்கு. அதோட டெக்னாலஜியை இன்னைக்கு இந்தியா கிட்ட கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பண்றேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து கார்ஸ் இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணி மோடி கூட சொன்னார், நாங்க 100 கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னு. குஜராத் ஃபேக்டரியில இருந்து EVs இப்ப 100 கண்ட்ரிக்கு போகுது. அதுல நிறைய டெக்னாலஜி வந்து இதெல்லாம் வந்து அந்த அமெரிக்காவுடைய ஒரு டாரிஃப் அப்படின்றதால தான் இப்ப இந்தியாவும் சைனாவும் குறுக்க இது ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் இதுபடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருமையெல்லாம் ட்ரம்ப்புக்கு தானே சேரணும். எல்லாருக்கும் மோடி அவர்களுடைய ராஜதந்திரம் அப்படின்னு அதை வந்து பிராண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? இல்ல, இன்னைக்கும் நான் அதுதான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு மோடி அங்க இருக்கிறதுனால என்னன்னா, இன்னைக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை தான். திரும்பவும் நான் அதுதான் சொல்ல வருவேன். உலகத்திலேயே இன்னைக்கு சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு டிக்டேட்டர் ஸ்டேட். என்னவா இருந்தாலும் அது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் பார்ட்டி ஸ்டேட். இன்னைக்கு ரஷ்யாவுமே எடுத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு. மிலிட்ரியில அவங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு அடுத்து உண்மையிலேயே ரஷ்யா தான், வேற எந்த கண்ட்ரியும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கிட்ட என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து மத்த கண்ட்ரிஸ் குளோபல் சவுத், ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் இருக்கிற மரியாதை தான். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் கூட சொல்லிட்டு இருந்தார். இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறோமே, இந்த பிரிக்ல வந்து அந்த RICங்கிறது ஏற்கனவே 1990ல பிரிக்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடியே பேசின கூட்டமைப்பு தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பியும் எஸ்ஸும் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து பிரேசிலும் சவுத் ஆப்பிரிக்காவும். ஓகேங்களா? சோ இதுல வந்து இந்தியா இருக்கிறதுனால தான் சில இதுக்கே வந்து அந்த வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோடி எத்தனை தூரம் வந்து எத்தனை கண்ட்ரிஸோட ஹெட்ஸோட பேசியிருக்கிறாங்க இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் எல்லா பாகிஸ்தானை தவிர இன்னும் 2-3 கண்ட்ரிஸ் தவிர இன்னைக்கு நீங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னைக்கு எல்லாரும் சொல்லப்படுறது என்னன்னா, நீங்க சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து நிக்குதுன்னா இந்தியாவோட நம்பகத்தன்மை. ஏன்னா இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு அப்படின்றது வந்து அந்த சர்வாதிகாரத்தை நோக்கி நகராத ஒரு விஷயம் சொல்றீங்க. RICன்றது 1990ஸ்லயே பேசப்பட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க. மோடியோட பார்ட்னர் நீங்க சொல்றது எல்லாமே இந்தியாவோட காமன் நேச்சர் வருது. மோடி என்ன பண்ணாரு? என்னைக்குமே வந்து the speed of the train is the speed of the engine அப்படிம்பாங்க. இன்ஜின் எப்படி இருக்குங்கிறது தான் பொறுத்து தான் ட்ரெயினோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் மோடிங்கிற ஒரு ஃபேஸ், அவரோட டைனமிக் லீடர்ஷிப். அதனால தான் இன்னைக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து 10 நிமிஷம் அவரோட வெயிட் பண்ணி, இல்ல நான் வந்து மேடுக்காக வெயிட் பண்றேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து இது 45 நிமிஷம் ஆகும், அந்த 45 நிமிஷமும் நான் அவர் கூட பேச விரும்புறேன். அந்த 45 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் 55 நிமிஷம் அவர் கூட பேசுறாருன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பைலேட்டரல் மீட்டிங்னா எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு 40 நிமிஷம் தான் ஆகும். நீங்க அதே சைனா கூட பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் தான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியுமா, இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே டு தி செகண்ட் பிளான்ட். 40 நிமிஷம்னா 40 நிமிஷம் தான், அதுக்கு மேல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா சைனா கூட போனது 55 நிமிஷம் போயிருக்கு. சோ எல்லாருமே வந்து அந்த நான் திரும்ப நான் சொல்றது இதுதான், இந்தியன் மார்க்கெட். ஓகேங்களா? இந்தியன் மார்க்கெட், இன்னைக்கு இருக்கிற இந்தியன் லீடர்ஷிப், இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மை, இதெல்லாம் நான் முன்னாடி இருந்த பத்திலாம் நான் சொல்ல விரும்பல. மன்மோகன் சிங்கோட டயத்துல எப்படி இந்தியா நடத்தப்பட்டது, அவரோட லீடர்ஷிப் எப்படி இருந்தது, அவரோட பிரசன்ஸ் எப்படி இருந்தது. சோ அதை கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு அந்த மரியாதை வந்திருக்கு. அதாவது இப்ப மோடினால இந்தியாவுக்கு மரியாதையா, இந்தியானால மோடிக்கு மரியாதைன்னா இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான். ஓகேங்களா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். நான் வந்து எப்படி இதை லைன் புட்டப் பண்ண விரும்புறேன்னா, இப்போ ராகுல் காந்தி எல்லாம் சைனாவுக்கு போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சில அக்ரிமெண்ட் எல்லாம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு தேச துரோகன்ற அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம தன் தேசத்தை முன்னெடுத்து மோடி வந்து இதை காய் நகர்த்துறாரு அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க. மோடின்ற ஒரு பிராண்டோட இமேஜ் உலக லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கூடவே நம்பகத்தன்மை இந்தியா அப்படின்றதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹேண்ட் இன் ஹேண்டா போதுன்றீங்க.
ஓகே. மோடியோட செல்வாக்கு உலகத்துல உயர்ந்ததா வச்சுப்போம். நீங்க சொல்றது உண்மையிலே வச்சுப்போம். இந்தியாலயே மோடிக்கு ஃபர்ஸ்ட் செல்வாக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார அளவுக்கு 303 304ன்ற சீட்டெல்லாம் வச்சிருந்த மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துற அளவுக்கு சரிஞ்சு வந்திருக்கிறாரு. மாநிலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக யூ நேம் த பிக் ஸ்டேட்ஸ், நீங்க வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, இந்த மாதிரி பெரிய ஸ்டேட்ஸ், ஜார்க்கண்ட், இந்த மாதிரி யூ நேம் த பிக் ஸ்டேட்ஸ், அங்கெல்லாம் பிஜேபியோட செல்வாக்கு குறைந்து கொண்டுதான் வருகிறது, ஜெயிக்கவில்லை. சோ உண்மையிலே இந்தியாலேயே மோடிக்கான அந்த செல்வாக்குன்றது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இது வந்து கண்டிப்பா அதாவது எப்படின்னா எப்படி பார்த்தாலும் இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம், அந்த பக்கம் இப்ப ஆற வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 6ன்னு சொல்லலாம், அந்த பக்கம் பார்த்தா 9ன்னு சொல்ற மாதிரி இப்ப செல்வாக்கு இருக்குங்கிறது இந்த வந்து இதை வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஒரு டேட்டா வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டேட்டா வச்சுதான் டேட்டா தான் பார்த்த சாரதி சார் வந்தாலே வந்து ஒரு கூடவே ஒரு டேட்டாவும் ஒரு சார்ட்டும் வந்துரும் போல இருக்குது. இல்ல இல்ல ஏன்னா கண்டிப்பா நான் வந்து ரொம்ப பிராங்கா கேக்குறேன் சார். ஏன்னா நீங்க டேட்டாவெல்லாம் விட்டுருங்க, நான் ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் போடணும்னு நினைக்கிறேன். ஓட்டெல்லாம் திருடிதான் ஜெயிக்கிற அளவுக்கு பாஜக இருக்கு அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வருது. அந்த அளவுக்கு தான் பாஜகவோட செல்வாக்கு இருக்கிறதா நான் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? ஓட்டு திருடலைங்கிறது தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். அதுக்கு தான் நான் வந்து சொல்றேன்னா, இப்போ ஓட்டு திருடுங்கிறது வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல சொல்லுவாங்க. ஏபிசிடி ஆஃப் பாலிடிக்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னாலே ஏபிசிடி அப்படிம்பாங்க. ஏனா அஜெண்டா. ஓகேங்களா? ஏ அஜெண்டா. பினா பூத். ஓகேங்களா? சினா கேண்டிடேட். டினா டெமோகிராஃபி. டெமோகிராஃபினா உங்களோட வாக்கு வங்கி எது? இதான் ஏபிசிடி ஆஃப் எலெக்ஷன். இல்ல அப்போ நீங்க எம் நீங்க விட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்க அம்மா. சரி விடுங்க விடுங்க, நீங்க சொல்லுங்க. அது 4M வேற, அது 4M வேற. ஏபிசிடிங்கிறது எல்லாம் ஒண்ணுதான். அதாவது எம்னா என்ன சொல்லுவாங்க, மெசையா, மெசஞ்சர், மணி, மெஷினரி அப்படிம்பாங்க. அதே வந்து ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. ஏபிசிடினா இது வந்து இன்னும் கூட சிம்பிளா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அஜெண்டா. ஓகேங்களா? ஒரு கட்சி தன்னோட கொள்கைகளை எதுவா முன்னிறுத்துறதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க வந்து இப்போ வந்து பிஜேபி அப்படின்னா ஒரு கொள்கை சொல்றோம், காங்கிரஸ் அப்படின்னா ஒரு கொள்கை சொல்றோம், வெஸ்ட் பெங்கால் ஒன்று கொள்கை சொல்றோம். இதுல அடுத்த 3 வந்து அது மாத்திரமே போராது. உங்க கொள்கையை கீழே எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து இந்த பூத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிமட்டத்துல உங்க கட்சியோட பாதுகாவலனே அந்த பூத் ஏஜென்ட் தான். உங்க ஓட்டு வந்து உங்க ஓட்டு வாக்கு இவிஎம்ல வந்து அவன் கையை பிரஸ் பண்றானா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறதே அந்த வாக்கு வங்கி, வாக்கு மெஷின்ல வந்து அந்த பூத் ஏஜென்ட். இது வந்து நான் இப்ப அததான் நான் சொல்ல வரேன். இது வந்து எவ்வளவு வீக்கா இருக்கு ஒரு பக்கம், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னொரு பக்கம். அத சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். உங்களோட பாயிண்ட்க்கே வரேன் நானு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பிஜேபிக்கு நீங்க சொல்ல வரீங்க. இப்போ பூத் லெவல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் பிஜேபி நிறைய ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீ உங்களை மாதிரி நான் டேட்டாவோடவே பேச நினைக்கிறேனே. எனக்கு தெரிஞ்ச டேட்டா வரைக்கும் பிஜேபி பல எலெக்ஷன்ல சமீப காலத்துல தோத்துட்டு தானே இருக்கு. ஜார்க்கண்ட்ல தோத்துருக்கு, தமிழ்நாடுல 2021 தோத்துச்சு, 2016 தோக்க போகுது, வெஸ்ட் பெங்கால்லயும் தோத்துச்சு, அகைன் தோக்க போகுது, கேரளால தோத்துச்சு, அகைன் தோக்க போகுது. இந்த மாதிரி யூ நேம் த ஸ்டேட்ஸ், அங்க டேட்டா படியே எனக்கு தெரிஞ்சு தோல்விதான் அதிகமா இருக்கு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பக்கம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 9 தேர்தல் நடந்திருக்கு. இந்த 9 தேர்தல்ல வந்து 7 தேர்தல்ல பிஜேபி கூட்டணி தான் வின் பண்ணிருக்கு. வெறும் 2 தேர்தல் தான் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிருக்கு. இப்ப இந்தியால வந்து இப்போ நீங்க வந்து இப்ப அடுத்து நடக்கிற தேர்தல் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு சீசன் மாதிரி தான். ஒரு சீசன்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நடக்கும்போது பிஜேபி வீக்கா இருக்கு, என்டிஏ கூட்டணி வீக்கா இருக்குன்னா அது தோத்து போயிடுது. ஓகேங்களா? ஆனா சில கூட்டணியில சில சில ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்க கெயின் பண்றாங்க. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றது டெல்லி தான். அவங்க டெல்லியில வந்து அப்போ வந்து ஜெயிக்கணுங்கிறத வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அதுக்கேத்த மாதிரி ஓட்டெல்லாம் மாத்தி வச்சுட்டாங்க. அப்படியும் சொல்லலாம். ஆனா அடிமட்டத்துல ஒர்க் பண்ணதையும் நீங்க சொல்லணும்ல. ஓட்டு மாத்தி வச்சுட்டாங்கன்னா, அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டாவே நான் காமிக்கிறேன். அத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரே நிமிஷம். இப்ப இது வந்து ஒரு சிம்பிள் அனாலிசிஸ். என்னன்னா, மோடி பதவி ஏத்துட்டு 2014ல இருந்து டெல்லி எலெக்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட 74 தேர்தல் நடந்திருக்கு. அதாவது 3 நேஷனல் தேர்தல், மற்றதெல்லாம் மாநிலங்கள் தேர்தல். 71 மாநிலங்கள் தேர்தல். ஓகேங்களா? இதுல மொத்தம் 23 கட்சிகள், டிஃபரண்ட் கட்சிகள் ஆட்சி பிடிச்சிருக்கு.
23 கட்சிகள். ஆனா இந்தியால இருக்கிறது வந்து 28 மாநிலம், 3 யூனியன் டெரிட்டரியில தான் அசெம்பிளி இருக்கு. அப்போ 31 இதுக்கு 23 கட்சிகள் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுல பிஜேபி ஒரு கட்சி, காங்கிரஸும் ஒரு கட்சி. பிஜேபி இவ்வளவு பெரிய பார் இருக்கு. பிஜேபி வந்து இதுல 31, 71ல 31னா கிட்டத்தட்ட 41%. ஓகேங்களா? 5% கூட கிடையாது. ஆனா நீங்க வந்து இப்ப நீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் 10. மிச்சதெல்லாம் 3, 2, 1 அவ்வளவுதான் வருது. இல்ல இத வச்சு பார்க்கும்போது ட்ரெண்ட் எனக்கு என்ன புரியுதுன்னா, பிஜேபி வேணாம் அப்படின்னு சொல்றவங்க 51% இருக்காங்க. பிஜேபி வேணும்ன்றவங்க 41% இருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா வந்து இப்ப எல்லாமே வந்து இன்னைக்கு தேர்தல வந்து நம்ம ராம சீனிவாசன் பிஜேபில இருந்து சொல்லுவாரு. தமிழ்நாட்டுல வந்து கூட்டணிகள் தான் எலெக்ஷனை ஜெயிக்குது, கட்சிகள் ஜெயிக்கிறது இல்ல அப்படிம்பாரு. அப்படி நீங்க கூட்டணியை பாத்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 55%. ஓஹோ, ஓகே. சோ அதுல 50% மேல வந்துடுறாங்க. அதுல 50% வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபிங்கிறது 55%, 45% பிஜேபி அல்லாத கட்சிகள் தான் ஜெயிக்குது. அதாவது நானும் வந்து உங்களோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது எல்லாமே பிஜேபி தான் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாயை தான். கிட்டத்தட்ட ஒரு 50-50 மாதிரி தான் இருக்குது அப்படி பார்த்தா. நீங்க சொல்றது அப்படி பார்த்தா. கொஞ்சம் அட்வான்டேஜ் பிஜேபிக்கு இருக்குது. ஆமா. இதுல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட் 55 மார்க் வாங்குறான் அப்படின்னா அவன் வருஷம் ஃபுல்லா படிக்கிறான். ஆனா வருஷம் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு லாஸ்ட் 1 மாசம் படிச்ச ஸ்டூடெண்ட் பாஸ் ஆறது கஷ்டம். இதத்தான் நான் சொல்ல வரேன். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து என்டிஏ கூட்டணி 55 ஆயிருச்சா? அப்ப இந்தி கூட்டணி எவ்வளவு வருது? வெறும் 21% தான். ஓகே. இந்தியாவும் இல்ல, இந்தி கூட்டணியும் இல்லன்னா மத்தது. அது 23%. இந்திய கூட்டணியோட அதிகம். அதிகம். ஏன் அவங்க இதுல இருக்கிற மேஜர் பார்ட்டிஸ் என்ன? ஏன்னா நம்மளுடைய காமன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு எல்லாருமே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க, இல்ல எல்லாருமே இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க. ரெண்டு கூட்டணியும் சேராத கட்சி அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3-4 கட்சி சொல்லுங்க. இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தள், சிபிஐ இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இந்தியில தானே சார் இருக்கிறாங்க. இந்தி கூட்டணி ஸ்டேட்ல வந்து இந்தி கூட்டணியோட சேர்றது கிடையாது. இப்ப நீங்க எங்க ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்தாங்க? சிபிஐஎம் ஆம் ஆத்மி பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தி கூட்டணியில் தான் இருந்தாங்க. ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ண. ஆமா, அது பார்லிமெண்ட். நான் சொல்றது வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட். இதுல வந்து ஸ்டேட் தான் நம்ம சொல்றோம். பார்லிமெண்ட்லயே கூட இருக்குது. கரெக்ட். நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளால கூட்டணி இல்லைன்னாங்க. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஹரியானால கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. சாரி, பஞ்சாப்ல கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, இவங்க கூட்டணிங்கிறது ஒரு மாயை தான். உண்மையான கூட்டணி எங்கன்னா இப்ப டிஎம்கே காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி உண்மையான கூட்டணி. அது இல்லன்னு சொல்ல பார்லிமெண்ட்லயும் தொடர்றாங்க, ஸ்டேட்லயும் தொடர்றாங்க. அது கிளியர் கட்டா இருக்கு. நீங்க இந்த 11 பார்ட்டிஸ் இவங்க எல்லாம் பிஜேபி எதிர்த்து தானே அரசியல் பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க இல்ல. வைஎஸ்ஆர்சிபி, அப்புறம் வந்து ஏஐடிஎம்கே, டிஆர்எஸ், பிஜேபி, பிஜு ஜனதா தள் 20 வருஷத்துக்கு மேல ரூல் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டி இப்ப கடைசியா நீங்க சொன்ன 4 பார்ட்டியும் வந்து எந்த அலையன்ஸுமே இல்ல. பிஜு ஜனதா தள் ஆகட்டும். கரெக்ட். எதிர்த்து நின்னுதான் பண்றாங்க. இதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கதான் நம்ம என்ன ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா, அந்த ஏபிசிடில பூத். இது நீங்க இவ்வளோ நம்ம பேசுறோமே, இப்ப ஓட்சோரின்னு ராகுல் சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப அடுத்து வரப்போற தேர்தல் பீகார். அதுல வந்து ஒரு பார்ட்டியோட லட்சணமும் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இன்னைக்கு பீகார்ல இருக்கிற பூத் வந்து 90,000 பூத் இருக்கு ஸ்டேட் ஃபுல்லா. தமிழக லெவல்ல புரிஞ்சுக்கணும்னா தமிழகத்துல ஒரு 65,000 பூத் கிட்ட இருக்குது. சோ ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்றேன். 70,000க்கு மேல ஆயிடும். தமிழகத்துல இன்னைக்கு 70,000க்கு மேல ஆயிடும். தமிழகத்துல இந்த தடவை ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பூத்துல வந்து சராசரியா 1200 வாக்காளர் தான். 1200 தான். அதுக்கு 5 மேக்ஸிமம் லிமிட் வச்சிருக்காங்க. 800ல இருந்து 1200ன்றது ஒரு ஜெனரல் தம் ரூல். ஆமா, இப்ப அதுதான் வச்சிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுல கூட கொஞ்சம் கூடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து 53,000 பூத் ஏஜென்ட் இருக்கான் பீகார்ல. இது வந்து 58%.
இருக்கிற 90,000 பூத் ஏஜென்ட்ல 53,000 பூத் ஏஜென்ட். அப்படி நீங்க ஒரு பார்ட்டிக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பிஜேபி, அப்புறம் ஆர்ஜேடி லல்லுவோட கட்சி, அப்புறம் ஜனதாதள், காங்கிரஸ் பாத்தீங்க வெறும் 19-20% தான். சரிப்பா. ஓகே. இல்ல 20% எனக்கு அது புரியல. இப்ப 90,000 பூத் இருக்குன்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் கூட இல்லன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அத விடுங்க. இல்ல பிஜேபிக்கும் நீங்க பிஜேபிக்கும் 58% சொல்றீங்கன்னா அதானே லைக் 90,000 பூத்துல மினிமம் 90,000 ஏஜென்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. அதேதான். ஆனா இப்ப எல்லாரும் கூட்டணி தான், நாங்க தனியா பண்றது இல்லையே. அப்படி பாத்தீங்கன்னா ஓகே. என்டிஏ 100% இருக்கே. அவங்க அவங்க கூட்டணிக்குள்ள 90,000க்கு 91,000 பேர் வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கு மேலே ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் அப்படின்றத விட அதிகமாக பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து மகாகட்பந்தன் பாத்தீங்கன்னா, லாலு கூட்டணி பாத்தீங்கன்னா வெறும் 76% தான். அதாவது 90,000 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் மட்டும் தான் பூத் ஏஜென்ட்டா இருக்காங்க. இந்தி கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட் போடுற நிலைமையில இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா. இது நம்ம எப்பயோ வருஷம் இல்ல, இன்னைக்கு டெய்லி எலெக்ஷன் கமிஷன் பப்ளிஷ் பண்ற டேட்டால இது இந்த ஃபிகர். அப்படின்னா நீங்க எப்படி வந்து நாளைக்கு வந்து ஓட் ஷோரி அப்படின்னா உங்களோட ஏஜென்ட்டே அங்க இல்ல, எப்படி உங்களால வந்து மானிட்டர் பண்ண முடியும்? ஓகேங்களா? அப்ப நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரு இது பரீட்சைக்கு போற மாணவன் எல்லா சப்ஜெக்ட்ல எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் சிலபஸ் ஃபுல்லா படிச்சுட்டு இல்ல போகணும். பாதி கொஸ்டின் பேப்பர் விட்டுட்டு போனீங்க, பாதி சிலபஸ படிக்காம போனீங்கன்னா எப்படி நீங்க பாஸ் பண்ண முடியும்? ஓகே ஓகே. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத் ஏஜென்ட்டே இல்லாத பட்சத்தில் லைக் 90,000 பூத்துல 71,000 பூத் தான் இருக்கிறாங்க. மீதி 20,000 சச்சம் பூத்துல வந்து உங்களுக்கு ஏஜென்ட்டே இல்ல அப்படின்னா எப்படி நீங்க மக்கள் கிட்ட போய் ரீச் ஆவீங்க? எப்படி நீங்க ஓட்டா அதை கன்வெர்ட் பண்ண போறீங்கன்ற ஒரு கொஸ்டின் வருது. பெரிய கொஸ்டின், அது பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது இன்னும் ஐ வாண்ட் டு புட் இட் இன் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ். 20,000 பூத்துல வந்து இப்பவே காங்கிரஸ் தோத்துருச்சு, காங்கிரஸ் லாலு பிரசாத் கட்சி தோத்துரும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா குறைவா வாக்கு விழும். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியால வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இன்னைக்கும் வந்து ஒரு 80 வயசு ஆனவங்க வந்து இன்னைக்கும் ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவேன், எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அவங்க இந்திரா காந்திக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்து எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவும் காங்கிரஸ்க்குலாம் நல்லாவே இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் சுதந்திரத்துல இருந்து இருக்கிற கட்சின்றதுனால கண்டிப்பா பழம்பெரும் கட்சின்றதுல அதை நோக்கி தான் ஆக்சுவலா என்னோட கொஸ்டின் இருந்துச்சு. ஒரு பார்ட்டியை தோக்கடிக்கணும் இல்ல ஒரு பார்ட்டியை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு அலை உருவாயிடுச்சுன்னா இந்த பூத் ஏஜென்ட், பூத் கமிட்டி இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அலை உருவாயிடுச்சுன்னா இப்ப நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2013 ஜெயிக்கும் போதும் 2015 ஜெயிக்கும் போதும் அவங்களுக்கு ஒன்றும் பூத் ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு இந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து தேர்தல்ல வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னைஸ் ஆனாதான் அந்த பூத் ஏஜென்ட்னு உங்களுக்கு ஃபார்ம் 6ல உங்களுக்கு இந்த லிஸ்டே கொடுப்பாங்க, இடமே கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா நீங்க அந்த அங்கீகாரம் இல்ல. அதனால ஜன்ஸ்வராஜ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? பூத் ஏஜென்ட்டுக்கு பதிலா அவன் வந்து அன்அஃபிஷியலா ஒரு ஆளை வச்சு வேலை பார்ப்பான். வாலண்டியர்ஸ் வச்சு வேலை பார்ப்பான். அப்படி பார்க்கலாமே. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அடுத்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து பூத் ஏஜென்ட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க வாலண்டியர்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். ஓகே. இல்ல நீங்க வாலண்டியர்ஸ் வச்சு மேனேஜ் பண்றாங்க ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த கட்சிக்காரங்க வந்து இது திமுகவோட சதி, எங்களை பூத் ஏஜென்ட்டாவே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு அதுக்கு ஒரு தனியா உருண்டு பொருள்வாங்களே, அதை நினைக்கும் போது எனக்கே பக்குன்னு இருக்கு. ஓகே, கமிங் டு த டாபிக். நம்ம வந்து இப்போ என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூத் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல்ல ஏபிசிடி படிக்கிறவங்க வந்து, நீங்க சொன்ன ஏபிசிடில படிக்கிறவங்க வந்து பூத் ஏஜென்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயமா வைப்பாங்க. ஈவன் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கூட பூத் கமிட்டி ஃபார்ம் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து டைம் அண்ட் அகைன் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. எல்லா ஒரு கட்சியும் பூத் கமிட்டிக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா இவ்வளவு பெரிய பழம்பெரும் கட்சி, இவ்வளவு பெரிய நம்ம பழைய பீகார் மேப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். லாலு பிரசாத் கட்சி எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆயிருக்கு, அவ்வளவு பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில
20,000 பூத் எப்படி மிஸ் பண்ணிருப்பாங்க? இது அவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்களா எலெக்ஷனுக்காக? இல்ல இதுக்கு வந்து இன்னொரு இது இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது குடுத்திருப்பாரு. பேட்டி குடுத்திருப்பாரு. அப்போ வந்து காங்கிரஸ்காரங்க தொண்டர்கள பத்தி சொல்வாரு. அவர் வந்து இப்போ ஒருவேளை தப்பா சொல்லி கோட் ஃபிகர் கொஞ்சம் இப்ப முன்ன பின்ன மன்னிக்கணும். ஆனா வந்து அவர் சொல்லுவாரு, இன்னைக்கெல்லாம் காங்கிரஸ்க்கு உண்மையான கட்சி தொண்டன்னு பார்த்தா ஒரு 50,000 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, நாளை கட்சிக்காக இறங்கி போராடுறவங்க வந்து அவர் 50,000 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து பல மாநிலங்கள் இன்னைக்கு அவங்க ஒரு 7-8 மாநிலங்கள் தவிர தமிழ்நாடு மாதிரி முழுக்க முழுக்க கூட்டணி கட்சியை மாத்திரமே நம்பி இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மத்த அரசியல் விமர்சகர்கள் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார்ல எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அழகா பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. வேலை இல்ல, விலைவாசி ஏற்றம், பெண்களை கவனிக்கிறதுல பாதுகாப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து கடந்த ஒரு மாசமா இந்த ஓட் ஷோரின்னு இந்த கேம்பெயினையே மாத்திட்டார். ஆனா அடிமட்டத்துல பாத்தீங்கன்னா அத வந்து எல்லா கட்சிகளும் நிராகரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒமர் அப்துல்லா வந்து கேக்குறாரு, நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் மோசம்னா அதை ஜெயிச்ச போது நான் ஒத்துக்கணும் இல்ல, தோத்த போது மாத்திரம் நான் அதை சொல்ல முடியாது. ஜெயிச்ச போது எலெக்ஷன் கமிஷன் மோசம். கர்நாடகால ஜெயிச்சாங்க, தெலங்கானால ஜெயிச்சாங்க, பார்லிமெண்ட்லயே 99 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சாங்க. அவர் கேக்குறாரு, நான் வந்து நானே இவ்வளவு சீட்டு ஜெயிப்பேன்னு நான் நினைக்கல. நாங்க தேர்தல் வந்து 2024 நாங்களே இவ்வளவு சீட்டு ஜெயிப்போம்னு நினைக்கல. நாங்க வந்து கூட்டணியை நம்பிதான் இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்துருச்சு ஆல்மோஸ்ட். அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இன்னைக்கு இவர் அகிலேஷ் யாதவ்லாம் இன்னைக்கு வாயே திறக்கலையே. ஏன் அவருக்கு அப்புறம் எப்படி நம்ம 37 சீட்டு ஜெயிச்சோம்னு அவர் கேக்குறாரு. 38 டீப் டவுன் சவுத் வந்து கர்நாடகால ஓட்டு உங்களால திருட முடியும்னா அங்கேயே உட்காந்து உத்தரப்பிரதேச ஜஸ்ட் லைக் தட் 80 சீட் அடிச்சிருக்க மாட்டாங்களா? இன்னைக்கு இன்னொன்னு வந்து எலெக்ஷன்ல வந்து இந்த பர்செப்ஷன் கேம் அப்படிம்பாங்க. பர்செப்ஷன் கேம் நம்ம வந்து நம்ம ஜெயிக்கிறோங்கிறது வந்து நம்ம வாக்காளர்கள் மக்களை நம்ப வைக்கணும். ஓகேங்களா? ஆனா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி எப்படி அவங்க பண்றாங்க, நம்ம தான் ஜெயிப்போம். இப்ப 400 சீட்டு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி போனதுனால 240 சீட்டு ஜெயிச்சாங்க. நீங்க கேக்குறீங்களே 240 சீட்டு, அவர் 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லலைன்னா 200 கீழே போயிருக்கும். ஓகேங்களா? அப்படிதான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து நாங்க நல்லா ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து தொண்டர்கள்லாம் இது பண்ணும். இப்ப நாங்க இன்னொரு கூட உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 11 வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் எல்லா பார்ட்டியும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது வந்து இந்தியால வந்து எப்படின்னா மக்கள் வந்து இப்படிதான் ஓட்டு போடுவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அவன் கடைசி நேரத்துல அவனுக்கு என்ன தோன்றதோ அதை தான் பண்ணுவான். ஓகேங்களா? அதுக்கு வந்து காரண காரியம் கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து வருஷம் தேர்தல் முடிவுகள். 2014ல மொத்தம் 10 எலெக்ஷன் நடந்தது. இந்த சாஃப்ரன் கலர்ல காவி கலர்ல இருக்கிறது தான் பிஜேபி. ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி. பச்சையில இருக்கிறது காங்கிரஸ், ப்ளூல இருக்கிறது மற்ற கட்சிகள். இப்ப பச்சையில இருக்கிறது காங்கிரஸ். ஆமா, இப்ப இண்டி கூட்டணி. இப்ப சில வருஷம்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருஷம் 2018 பொதுவா நேயர்கள் வந்து ப்ளூ வந்து காங்கிரஸ் நினைப்பாங்க. அதனால அகைன் டைம் அண்ட் அகைன் நான் ரீட்ரீட் பண்ண விரும்புறேன். பச்சை வந்து காங்கிரஸ் இந்த மேப்ல. காங்கிரஸ். இப்போ வந்து இதுல 2014ல பாத்தீங்கன்னா 4 தேர்தல்ல வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சது. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இன்னொரு தேர்தல் கூட ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, கர்நாடகா. அதுல வந்து உள்ள போர்த்தவே 2019 தேர்தலுக்கு போர்த்தவே அவ்வளவுதான் மோடி காலி அப்படிதான் எல்லாரும் போனாங்க. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் தட் என்னுடைய Facebookல வந்து நான் எழுதியிருந்தேன் 2018ல நடக்க போற 5 தேர்தல்ல வந்து 5லுமே பிஜேபி வாஷ் அவுட் ஆகும். பட் 2019ல அந்த 5 ஸ்டேட்லயுமே ஒரு தொகுதி விடாம சிந்தாம சதுராம பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ட்டு என்னுடைய Facebookல எழுதியிருந்தேன். அந்த கணிப்பு கூட அந்த டைம் பர்ஃபெக்டா நடந்தது. வெரி குட். இப்ப எதுக்கு சொல்றோம்னா ஸ்டேட்ல இருக்கும்போது இன்னைக்கு வந்து இன்னொன்னு வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்நாச்சிங் டிஃபீட் ஃப்ரம் த ஜாஸ் ஆஃப் விக்டரி. அதாவது என்னன்னா ஆமா, அதாவது தோல்வியை வந்து வெற்றியின் வாயில இருந்து பிடுங்கி எடுத்து வாங்கி வச்சுக்குவாங்க.
நீங்க உண்மை இல்ல. நீங்க வந்து பஞ்சாப்ல வந்து அவங்க ஏன் தோத்தாங்க? ஒழுங்கா அமரீந்தர் சிங் நல்லா இருந்தாரு. அவர வேணும்ட்டே பதவிய இறக்கி, அதுக்கப்புறம் 2022 வேணும்ட்டே அவர பதவியிலேருந்து இறக்கி, அப்ப அதுதான் ஏஏபி பஞ்சாப் 2022ல பதவியில இறக்கி, ஒண்ணுமே இல்லாத சித்துவ போட்டு, அவரு வந்து டொனால்ட் ட்ரம்ப் மாரி கன்னா பின்னான்னு பேசி, இருக்கிற காங்கிரஸ்காரன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டு, யாருமே வேலை பண்ணாதபடி செஞ்சு, கடைசியில அவரும் காங்கிரஸும் தோச்சு போச்சு. தேவையில்லாம தோத்து போச்சு. அது எல்லாரும் சொன்னாங்க, "அப்பா இத பண்ணாதீங்க. ராகுல், பிரியங்கா பார்த்து பண்ணாதீங்க" அப்படின்னாங்க. சோ, இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தொடர் தொடர் வந்து தப்பான முடிவுகள். 2வது வந்து கட்சியோட உள்கட்சி அமைப்ப வந்து சரி பண்றது கிடையாது. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. பல இடத்துல வந்து தோழமை கட்சிகள் முதுகுல ஏறி சவாரி பண்ணா போரும் அப்படின்னு நினைக்கிற இது. நீங்க வந்து இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, தெலங்கானால ஏன் காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா, அ அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம கேசிஆர தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். இவரு சரி பண்ணல, சரி கிடையாது, இவர தோற்கடிச்சே ஆகணும்னு. நீங்க தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பிஜேபி தான் ஜெயிக்கும்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க பண்டி சஞ்சய். அதுல பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கா தேர்தலுக்கு ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த பண்டி சஞ்சய்க்கு வந்து ஏதோ ஒரு அவர வந்து கலாய்ச்சு விட்டாங்க. அவரு ஆமா வேற ஒருத்தர போட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சரியா வேலை பண்ணல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் வேற வழி இல்லாம, ஐயையோ இவன் வந்துற போறான் திரும்பின்னு சொல்லிட்டு, ஒட்டு மொத்தமா தூக்கி காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க. அது வந்து காங்கிரஸ்க்கே பெருத்த சர்ப்ரைஸ் தெலுங்கானால அவங்க ஜெயிச்சது கடைசி நிமிஷத்துல. ஆனா, அதுல வந்து ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ரேவந்த் ரெட்டி. அவர் கட்சிய வந்து கடைசி 6 மாசத்துல அப்படி ரேலி பண்ணி மொத்தமா கூட்டிட்டு வந்தாரு. அதனால தான் தெலுங்கானா அண்ட் ஜம்மு இதுல வந்து தெலுங்கானால அவங்க ஜெயிச்சாங்க. இல்லாட்டி கண்டிப்பா வந்து அவங்க தெலுங்கானால தோத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய இதுதான் அந்த 2023ல தெலுங்கானால ஜெயிச்சது. இப்ப ராகுல் காந்தி ஏன் பெருசா முயற்சி எடுக்கிறாருன்னா, கடந்த வருஷம் நடந்த 7 இதுல வந்து பாஜக கூட்டணி ஜெயிச்சதுனால அவரு வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு ஒரு ஜெர்க்கு கொடுக்கணும், இது இப்படி விடக்கூடாது, நவ் ஆர் நெவர்ங்கிறதுனால அவர் இது பண்றாரு. 2வது வந்து பீகார்ல வந்து அவங்க வந்து இதை விட்டாங்கன்னா ஒரு 20 வருஷம்னா கட்சி இன்னும் அடிமட்டத்துக்கு போயிடும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி கட்சியில நிறைய பேர் இல்ல. ஓகே, அங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை லாலு வந்து சரிப்பா நீ ஒரு 70 தொகுதியில நீ போட்டி போடு அப்படின்னா கட்சியில ஆள் இல்ல. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே வந்து சரி நீங்க ஒரு 70 தொகுதியில போட்டி போடுங்களா பாக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு எங்க ஆள் ஆளே கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க வந்து பீகார்ல அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு. சோ இவங்க வந்து அந்த ஏபிசிடில இவங்க வந்து வெறும் இன்னைக்கு டி கூட வந்து அந்த டெமோகிராஃபி கூட சுருக்கிக்கிட்டே வராங்க அவங்க. ஓகேங்களா, சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. மோடியோட அம்மாவை வந்து கண்ணாப்பின்னான்னு திட்டுறது, அது வந்து எந்த ஒரு பொம்பளை கேட்டாலுமே வந்து என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, தாய்க்குளம் வந்து எப்போதுமே எம்ஜிஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா, டிஎம்கே வந்து ஒரு மாதிரி அவங்க பேசுற பேச்சு மேடைகள்ல அதுக்குன்னு ஒரு 2 பேச்சாளர். ஆனா ஏடிஎம்கே யாரும் பேச முடியாது. ஓகேங்களா, ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தபோது பேச முடியாது, அம்மா இருந்தபோது சுத்தமா அந்த மாதிரிலாம் பேச முடியாது. அப்படிங்கும்போது அது ஒண்ணு. டெமோகிராஃபி வந்து அவங்களோட பேஸ் வந்து சுருக்கிக்கிட்டே வந்துட்டாங்க. எல்லா ஸ்டேட்லயும் சுருங்கி 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 இன்னைக்கு நீங்க பாருங்க, இது வந்து நம்ம இது இது எப்படி சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து தசரா ஃபெஸ்டிவல் பியூரா நம்ம ஹிந்து செலிப்ரேட் ஃபெஸ்டிவல். அத வந்து எவ்வளோ ஹிந்துஸ் இருக்காங்க, பாப்புலரா இருக்காங்க, யாரையா ஒருத்தர போடலாம். அதுக்கு வந்து ஒரு இஸ்லாமியரை கொண்டு போய் அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னிருந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லாத ஒரு குறைச்சல். அதாவது சும்மா இருந்தவன கூட சரிப்பா அப்படின்னும், என்னப்பா இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் வரக்கூடிய அந்த டீமோகிராஃபியில கூட அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க. அவங்கள கட்சி வளரலன்னா கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க, கேண்டிடேட் இல்லாட்டி பூத் ஏஜென்ட். சோ இது ஒண்ணு வந்து இன்னொன்னு லிங்க். தொடர் தோல்விகளுக்கு இதுதான் நம்ம காரணமா எடுத்துக்கணுமே தவிர, காங்கிரஸ் வந்து தங்க சுய பரிசோதனை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி இன்னைக்கு பாக்குறத விட 2029 எலெக்ஷன் வரும்போது 100 தேர்தல் அவர் பார்த்திருப்பாரு. 1000 100 தேர்தல் பார்த்திருப்பாரு. அப்போ
இன்னொரு 15 தேர்தல்ல இந்த இந்த வரப்போற 25 தேர்தல் 15 தேர்தல் வின் பண்ண முடியுமான்னு அவர் பார்க்கணும். அப்பதான் பாஸ் மார்க் வாங்கணும். 135 வாங்குவாங்க இந்தி கூட்டணி. இல்லாட்டி மிக்க கூட நன்றி. வாங்க முடியும். மிக்க நன்றி சார். ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய விஷயத்த வந்து பேசியிருந்தோம். குறிப்பாக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்சு லோக்கல் பாலிடிக்ஸ்ல வந்து ஐ மீன் இந்தியன் பாலிடிக்ஸ்ல தொட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஆகி லோக்கல் பாலிடிக்ஸ் வரைக்கும் நம்ம பூத் லெவல் ஏஜென்ட் வரைக்கும் இறங்கியிருக்கோம். பட் நேர்களே நான் ஒரு ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்த சார் சொன்னதுல இருந்து ஒரு விஷயத்த நான் ஒரு தம்ப்நெயிலாவே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 20,000 பூத்துகளில் தோல்வியை ஏற்கனவே தழுவிய இந்தி கூட்டணி பீகார்ல அப்படின்னு தான் நம்ம தம்ப்நெயில கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு ஷாக்கிங் ரெவலேஷனா இருக்கு. லைக் ஒரு கட்சி பூத் ஏஜென்ட் அப்படின்றது எவ்வளவு பேசிக்ன்றது தெரியும். ஒரு கூட்டணி முழுக்க முழுக்க அனைத்து பூத்துகளுக்கும் ஏஜென்ட் போடுவதற்கே தயங்கி கொண்டிருக்கிறது, திணறி கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது அந்த பேசிக்கே நீங்க ஃபில் பண்ணல, நீங்க எங்க ஓட்சோரியை வச்சு பேசுறது அப்படின்ற ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருக்கிறார் பார்த்தசாரதி சார் அவர்கள். முக்கியமாக பாஜக பல மாநிலங்களில் தோற்றது அப்படின்ட்டு நானே ஒரு கொஸ்டின் வச்சேன். வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி பாஜக தோற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு இதே மாநிலங்களில் காங்கிரசும் தொற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் பாஜக தோற்கிறது அப்படின்னு அங்க மாநில கட்சி ஜெயிக்குது, காங்கிரசும் ஜெயிக்க மறுக்கிறது, கூட்டணி கட்சிகளின் தோளில் ஏறி சவாரி செய்து கொண்டுதான் காங்கிரஸ் வேட்பு ஓட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கசப்பான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை முன்னெடுக்கும் பட்சத்தில் தன்னுடைய கிராஸ் ரூட்ஸ் சார் சொன்ன மாதிரி ஏபிசிடின்றது அஜெண்டா அப்படின்றது காங்கிரஸ் ஒன்று இருக்குது, ஓகே, நோ இஷ்யூஸ். பட் அந்த பூத் லெவல் கமிட்டி, கேண்டிடேட், டெமோகிராஃபி இந்த விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத வரைக்கும் இந்த ஓட் சோரி, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது, கான்ஸ்டியூஷன் அவமதித்து விட்டார்கள், இந்த மாதிரி ஒரு பொய் புரட்டுகளை நம்பி மட்டுமே அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் காங்கிரஸ் இருக்கும். அந்த பேசிக்கை அவங்க சரி பண்ணாத வரைக்கும் அவர்கள் பிழைக்கவே முடியாது அப்படின்றதுதான் நான் ஒரு கிரக்ஸா வந்து பாக்குறேன். நிச்சயமாக பார்த்தசாரதி சார் நம்ம கூட நிறைய வீடியோ இருக்கும் பண்ணியிருக்காரு, பல விதமான டேட்டா ஷேர் பண்ணியிருக்காரு, ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காரு. மேலும் மேலும் பல வீடியோக்கள் நம்முடன் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.